இங்கே ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்கிற ஒரு பொண்ணு டீச்சர்கிட்ட எதே விஷயத்த பயந்து போய் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வரைஞ்சும் காமிச்சிட்டு இருப்பா. அந்த டீச்சருக்கு எதுவுமே புரியாமல் இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. அவ்வளோ சுகமாக வீட்டுக்கு கிளம்புறான். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்பார்ட்மெண்ட் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டே அந்த பொண்ணோட பைனாகுலர் கேமராவை எடுத்து பார்த்தா அதில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற 2 செக்யூரிட்டிங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அப்பார்ட்மெண்ட் ஓனர் வீட்டில் விடுறாங்க. ஓனர் ஃப்ரெண்டுக்காரனும் அவங்க சின்ன பொண்ணுக்கு பார்க்காம அப்யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த கேமரா வழியாக பார்த்த ஹீரோயின் வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பார். அவரை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரை பார்க்குற மாதிரியே நைட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் அந்த 2 செக்யூரிட்டியுமே கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் ஓனர் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேர் கதையை முடிச்சிடறாங்க. ஹீரோவோட அம்மா பைத்தியமாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நான் 4 பேரை கொலை பண்ணியிருக்கேன், நான் போஸ்ட்ல மாட்டிடும்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நான் வந்து பைத்தியம் இல்லை, பைத்தியமாக நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அந்த பொண்ணு உண்மையிலே சொல்லி போகிறான்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி 2 பேர் அந்த பொண்ணை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டிருப்பாங்க. இதை ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு செக்யூரிட்ட போய் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி உங்கள் பையன் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் பையன் தான் நிறைய டைம் கூட்டு போய் அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ஷாக்கா நம்ம பையன்கிட்ட போய் ஏன்டா அந்த பொண்ணு இப்படி பண்ணான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கோவத்தில் அந்த பையன் அவங்க அம்மா தலையில் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பைத்தியம் மாதிரி நடிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்ச ஹீரோயின் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்னம்மா என்னை பற்றி எல்லாமே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அடியால் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம படத்தோட ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோவை அவங்கள அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க.